சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். விழுதுகள் நிகழ்ச்சியோடு இன்றும் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் இலங்கையினுடைய பொருளாதாரம் மற்றும் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பாதீடு சம்பந்தமாக முக்கியமாக அவதானம் செலுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக இலங்கையினுடைய முக்கியமான அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளருமான அகிலம் கதிராமர் அவர்களை தொலைக்காணொலி ஊடாக இணைத்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் தற்பொழுது ஓரளவுக்கு மீழ்ச்சி அடைந்திருப்பதாக நம்பப்படுகிறது. ஒரு ஸ்திரநிலையை நோக்கி நகர்வதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் இந்த நாட்டினுடைய பொருளாதார மீட்சி என்பது எந்த மட்டத்தில் இருக்கிறது? தற்போது இலங்கை சரியான பாதையில் தான் செல்கிறதா? உண்மையில் இலங்கையுடைய இந்த பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு வரலாற்று ரீதியான மிகவும் ஆழமான பொருளாதார நெருக்கடி என்று தான் கூற வேண்டும். 1930ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது சுதந்திரம் பெற்ற பின்பு இதுதான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் இன்னும் மீட்டெழும்பவில்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த நெருக்கடி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த விதத்துல தான் இங்கு வந்திருக்கும் இந்த புதிய அரசாங்கம் அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் எவ்வாறு இருக்க போகின்றது, அது உண்மையில் இந்த அடுத்த 5 வருட காலத்திலாவது எங்களை இந்த ஆழமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்குமா போன்ற கேள்விகள் எழும்புகின்றன. இப்போதும் இலங்கைக்கு இருக்கின்ற சவால்கள் என்னென்ன? நீங்கள் இந்த கடந்த 5 வருட காலத்தை எடுத்து பார்ப்பீங்களானால் எங்களுடைய பொருளாதாரம் பெருமளவு சுருங்கி இருக்கின்றது. உண்மையில் ஒரு 20% சுருங்கி இருக்குது என்று கூறுவேன். இது எங்களுடைய வரலாற்றில் ஒரு நாளும் நடக்காத விடயம். இலங்கை மாதிரியான அபிவிருத்தி அடையாத ஒரு நாடு என்று சொல்லும் பொழுது உண்மையில் ஒரு வருடத்துக்கு ஒரு குறைஞ்சது 5% வளர்ச்சி அடைய வேண்டும். அவ்வாறு இந்த சில வருடங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தால் இப்ப இருக்கும் பொருளாதாரத்திலும் பார்க்க ஒரு 40% வளர்ச்சி அடைந்திருக்கும். ஆனால் அதுக்கு மாறாக 20% சுருங்கி இருக்குது என்று கூறும் பொழுது ஒரு மொத்தமா ஒரு 60% எங்களுடைய எதிர்பார்ப்பில் இருந்து குறைந்திருக்கிற நிலைமையில் இது மக்களைத்தான் பாதிக்கின்றது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. மக்களுடைய வருமானம், உண்மையான வருமானம், அதாவது விலைவாசியுடன் ஒப்பிட்ட வருமானம் பெருமளவு குறைந்திருக்கின்றது. ஏன் அவர்களுடைய உணவு பாதுகாப்பே பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இலங்கையில் உற்பத்தி குறைந்திருக்கின்றது. இதில் ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுகின்றது. இப்படியான ஒரு தருணத்தில் இலங்கை அரசாங்கம் தற்பொழுது 2025ஆம் ஆண்டுக்கான பாதீட்டை முன்வைத்திருக்கிறது. இந்த பாதீடானது இலங்கையினுடைய இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி அடைகின்ற அந்த பாதைக்கு ஏற்றதாக இருக்கிறதா? உங்களுடைய கருத்து என்ன? இந்த 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்பது வளமையா அதற்கு முதல் வருடம் 11ஆம் மாதம் 12 மாதத்துக்கான வரவு செலவு திட்டமாக அமைகின்றது. இந்த முறை சென்ற வருடம் நடந்த தேர்தல் காரணமாக இது ஒரு 8 மாதத்துக்கான ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் அமைய போகின்றது. இங்கு உண்மையில் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஏற்கனவே ஜனாதிபதி கூறிய விடயம், அங்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதாவது உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு 2.5 வருடத்துக்கு முன்பு 2023ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இலங்கையுடைய பொருளாதாரம் தொடர்ச்சியாக அந்த ஒப்பந்தம் அடிப்படையிலேயும் IMF, அதாவது சர்வதேச நாணய நிதியத்துடைய நிபந்தனைகள் அடிப்படையில் தான் எங்களுடைய கொள்கைகள் வகுக்கப்படுகின்றது. ஆகவே எங்கள் பலருக்கு தெரியும், இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பெருமளவான ஆறுதலோ சலுகைகள் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த IMF உடைய ஒப்பந்தத்தில் இருந்து விலகாத பட்சத்தில் அரசாங்கம் செலவு செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே முதலாவது நான் இங்க முன்வைக்க விரும்புகிற விடயம், இருக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் பெரும் குறைபாடு என்று சொல்லும் பொழுது அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த IMF உடைய நிபந்தனைகள் அடிப்படையில் தங்களுடைய பொருளாதார கொள்கைகளை வகுக்கும் பட்சத்தில் அங்கு ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி போவது மிகவும் கடினமாகத்தான் இருக்க போகின்றது. உதாரணமாக IMF நிபந்தனை எவ்வாறு இருக்கிறது என்றால், எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் குறிப்பாக செலவையும் வரவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடனை கட்டுவதை அதில் கவனத்தில் எடுக்காமல் வெறுமனே அரசாங்கத்துடைய
வரவு எவ்வளவு இருக்கின்றது, செலவு எவ்வளவு இருக்கின்ற சொல்லும் பொழுது அங்கு 2.3 வீதம் எங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 2.3 வீதத்துக்கான மிகையை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதாவது எங்களுடைய செலவிலும் பார்க்க எங்களுடைய அரசாங்கத்துடைய வருமானம் மொத்த தேசிய உற்பத்தியின் 2.3 வீதம் அதிகமாக இருக்க வேண்டும். அது யதார்த்தத்தில் அது என்ன நடக்கிறது என்றால், எங்களுடைய செலவு பெருமளவு குறைக்கப்படுகின்றது, வரவை அதிகரிக்கிறதுக்கான வரிகள் அதிகரிக்கப்படுகின்றன. ஆனால் சர்வதேச ரீதியாக இருக்கிற அனுபவம், வரலாற்று ரீதியாக இருக்கிற அனுபவம் என்னவென்றால், இவ்வாறான ஒரு ஆழமான பொருளாதார நெருக்க மத்தியில் உண்மையில் அதற்கு எதிரான கொள்கைகள் தான் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. பொருளாதாரம் சுருங்கி கொண்டு போகும் பொழுது கூடிய செலவை அரசாங்கம் செய்யுமானால் தான் மக்கள் மத்தியில் பணம் சுழன்று உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவ்வாறான கொள்கைகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் குறைவாக இருக்குது என்று தான் கூற வேண்டும். இரண்டாவது விடயம், ஒரு வரவு செலவு திட்டம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வருடத்துக்கான திட்டமாக இல்லாமல் அங்கு பலவிதமான முதலீடு செலவுகள் இருக்கின்றது. அது இந்த பொருளாதாரத்துடைய திசையை காற்ற ஒரு விடயமாக இருக்கும். அந்த விதத்தில் பொருளாதாரத்துடைய என்ன விடயங்களுக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்குது போன்ற விடயங்களை நாங்கள் அங்கிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே ஒதுக்கீடுகள் குறைவாக இருந்தாலும் இங்கு அரசாங்கம் சில பொருத்தமான திட்டங்களையும் முன்வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் ஊடாக எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அடுத்த 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலாவது இந்த IMF ஒப்பந்தத்திலிருந்து விலகி பல புதுவிதமான திட்டங்களும் குறிப்பாக ஒதுக்கீடுகளை அதிகரிக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் மீண்டும் ஒரு முழுமையான வளர்ச்சி பாதையில் போகலாம் என்று கருதலாம். சர்வதேச நாணய நிதியத்தினுடனான உடன்படிக்கை அல்லது அதன் இணக்கப்பாடுகள் சம்பந்தமாக மறுசீரமைக்கின்ற ஒரு யோசனையை கூட தேர்தல் காலத்தில் இந்த அரசாங்கம் முன்வைத்திருந்தது. அது சம்பந்தமான பிரச்சாரங்களில் கூட இதுதான் பெரிதாக பேசியிருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பாதீட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களானது நீங்கள் கூறியது போல சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து விலகும் வகையிலான ஒரு தந்திரோபாயமாக இது அமைக்கப்பட்டிருப்பதாக கருத முடிகிறது என்று சொல்லியிருந்தீர்கள். அப்படி பார்க்கும்போது இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து விலகுமாக இருந்தால் அல்லது அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுமாக இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் நாட்டுக்கு ஏற்படக்கூடும்? இல்லை, உண்மையில் தற்போது அரசாங்கம் அவ்வாறான தந்திரோபாயத்தை முன்வைக்கவில்லை. நான் கூறுவது அவ்வாறான தந்திரோபாயம் பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் அவ்வாறான அந்த IMF உடைய ஒப்பந்தத்திலிருந்து விலகும் பட்சத்தில் வேறு பல அழுத்தங்களுக்கும் அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டிய தேவை. அதாவது உதாரணமாக இலங்கை அதற்கு பின்பு சர்வதேச நிதி சந்தைகளில் கருணை பெறுவது மிகவும் கடினமாக வரும். ஒவ்வொரு நாட்டை உடைய நிதி நிலைமை பற்றி இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்று கூறுவோம். அவர்கள் ஒவ்வொரு நாட்டையும் ஒரு தரப்படுத்தி அவர்களுடைய ஒரு நிலைமை எவ்வாறுன்றதை வெளிப்படுத்தினார். அது குறையும் பட்சத்தில் இவ்வாறான நிதி சந்தையில் ஒரு வர்த்தக அடிப்படையில் அரசாங்கம் கடன்களை பெற முடியாமல் இருக்கு. அந்த விதத்தில் அரசாங்கம் உண்மையில் இறக்குமதியை குறைத்து உள்ளூரிலே பல உற்பத்திகளை செய்கிற மாதிரியான தந்திரோபாயமும் இணைத்து சென்றால்தான் இலங்கையுடைய பொருளாதார கொள்கைகள் அவ்வாறு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து விலகின பின்பு சாத்தியப்படுற ஒரு நிலைமையாகவும் இருக்கும். ஆகவே நாங்கள் இவ்வாறு புது பொருளாதார கொள்கையையும் திசையையும் தந்திரோபாயத்தையும் அரசாங்கம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அதற்கான அரசியல் விருப்பு இந்த அரசாங்கமிடம் இருக்குதா என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், தற்போது சர்வதேச ரீதியாக பலவிதமான குழப்பங்கள் காணப்படுகின்றது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனாதிபதி உடைய வெற்றிக்கு பின்பு அவர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் புதுவிதமான கொள்கைகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. உலக வர்த்தக கட்டமைப்பிலேயே பெரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அவர் எல்லா வேறு பெரும் சக்திகளிடம் ஒரு வர்த்தக போரை தொடங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. ஆகவே இந்த உலக கட்டமைப்பிலேயே உலக நிதி சந்தை, உலக பொருட்களுக்கான சந்தை, இவைகள் எல்லாத்திலும் பெரும் குழப்பம் வருகின்றது. அமெரிக்கா IMF-லிருந்தே விலகுமா என்ற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கு. இவ்வாறான ஒரு சவால் மிக்க காலத்தில்தான்
இலங்கை தன்னுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதே போல தற்போதைய பாதீட்டை எடுத்துக்கொண்டால் இந்த பாதீட்டில் துறை சார்ந்த ஒதுக்கங்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இங்கு ஒரு விதத்தில் உழைக்கும் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வயோதிபர்களுடைய சேமிப்புக்கு சில சலுகைகள் இருக்கின்றது. உணவு பாதுகாப்பு சம்பந்தமான சில திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மாப்போல போன்ற விடயங்களையும் ஒதுக்கீடுகள் சற்று அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் ஏற்கனவே கூறின மாதிரி இந்த IMF உடைய ஒப்பந்தம் காரணமாக இலங்கையுடைய மொத்த செலவு எங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் வெறுமனே 13% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த 13% செலவுடன் பெருமளவு மக்களுக்கு ஆறுதலையும் கொடுக்க முடியாது, இந்த உற்பத்தி நோக்கிய கொள்கைகளையும் முன்கொண்டு போக முடியாத நிலைமையும் இருக்கின்றது. அந்த 13% எடுத்து பார்ப்போமானால் அதில் 8.9% மீண்டெழும் செலவாக காணப்படுகின்றது. அதாவது கூடுதலாக சம்பளங்களுக்கு பல நிறுவனங்களை தொடர்ச்சியாக இயங்க வைக்கிறதுக்கான செலவுகளாக இருக்கின்றது. முதலீட்டு செலவுகள் வெறுமனே 4% இருக்கின்றது. மொத்த தேசிய உற்பத்தியில் 4% இருக்கின்றது. உண்மையில் இவ்வாறான ஒரு நெருக்கடி மிக்க நாட்டில் மீண்டும் நாட்டுடைய பொருளாதாரத்தை ஓட வைப்பதற்கு முதலீட்டு செலவுகள் 8-10% இருந்தால்தான் நாங்கள் பெருமளவு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் செய்வதற்கு இந்த IMF ஒப்பந்தத்திலிருந்து விலக வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல் இந்த பாதுகாப்பு செலவினம் சம்பந்தமாக பல்வேறு தரப்பினர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். கடந்த முறையை விட இந்த முறையும் பாதுகாப்பு செலவினங்கள் பாதுகாப்புக்கான ஒதுக்கங்கள் பாதீட்டில் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றிய உங்களுடைய பார்வை? பாதுகாப்பு துறைக்கு வருடம் இலங்கையில் பெருமளவு ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் அதில் கூட கூடுதலான செலவு மீண்டெழும் செலவு தான் இருக்கின்றது. அதாவது சம்பளங்கள் இவ்வாறான விடயங்களுக்கான செலவாக இருக்கின்றது. அதில் அங்கு பெரும் முதலீட்டு செலவு இல்லாவிட்டாலும் உண்மையில் இலங்கை மாதிரியான ஒரு நாடு யுத்தம் முடிந்து 15-16 வருடங்களாகும் பட்சத்தில் எங்களுடைய பாதுகாப்பு செலவை குறைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அது ஒரு அரசியல் கேள்வியாகவும் இருக்கின்றது. யுத்தத்துக்கு பிறகு வந்த அரசாங்கங்களிடம் அந்த அரசியல் விருப்பு இருக்கவில்லை. அதாவது தெளிவாக மக்களிடமும் இராணுவத்துடனும் இனி யுத்தம் முடிந்து விட்டது, இராணுவ வீரர்களை கூட வேறு துறைகளில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து வித்தியாசமான ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அதை தவறிவிட்டார்கள். அடுத்தடுத்த வருடங்கள் இந்த அரசாங்கமிடம் அவ்வாறான ஒரு பார்வை உருவாகுமா? இது இலகுவான விடயமும் அல்ல. ஏனென்றால் இவ்வாறான ஒரு ஆழமான பொருளாதார நெருக்கடி மத்தியில் பாதுகாப்பு துறையில் வேலை செய்வோரை வீட்டுக்கு அனுப்புறதும் ஒரு கடினமான விடயமாக இருக்கும். அது வேறு விதமான அழுத்தங்களை கொண்டு வரலாம். ஆகவே இவ்வாறான விடயங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் ஆராய்ந்து ஒரு நீண்ட காலத்துக்கான கொள்கை தேவைப்படுகின்றது எங்களுடைய பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில். முக்கியமாக அரச பணியாளர்களுடைய வேதனம் சம்பந்தமாக தற்போது பல கருத்தாளர்கள் முன்வைக்கப்படுகின்றன, இடம்பெற்று வருகின்றன. பொதுவான கருத்து, அரசாங்கமானது வேதன அதிகரிப்பு குறித்த ஒரு யோசனை அல்லது திட்டத்தை முன்வைத்திருந்தாலும் கூட முன்மொழிந்திருந்தாலும் கூட உண்மையிலேயே சொல்லப்பட்டதை விட குறைவான ஒரு தொகை தான் வேதனமாக அதிகரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? அரசாங்கம் இந்த அறிவித்திருக்கின்ற இந்த வேதன அதிகரிப்பானது உண்மையிலேயே நடைமுறையாகுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றனவா? இங்கு இருக்கிற முக்கிய விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு அந்த பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது இலங்கையுடைய பணவீக்கம் ஏறத்தாழ 70% அதிகரிச்சிருந்தது. ஆனால் மக்களுடைய வருமானம், அரசாங்க உத்தியோகத்தருடைய சம்பளம் 70% அதிகரிக்கப்படவில்லை. இந்த வருடம் கூட அந்த அளவுக்கு அதிகரிப்பு இல்லை. ஆகவே தொடர்ச்சியாக
இந்த IMF என்ற ஒப்பந்தம் அடிப்படையான சிக்கன கொள்கைகள் தான் முன்கொண்டு போகப்படுகின்றது. இங்கு ஒரு அளவு ஒரு சிறிய அளவாவது முதல் தடவை நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்துடன் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வந்திருக்கின்றது. ஆனால் அது போதாது என்று தான் கூற வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் வாழ்க்கை செலவு பெருமளவு அதிகரிச்சிருக்கின்றது. நாங்கள் இதை ரியல் வேஜஸ் என்று சொல்லுவோம். உண்மையான சம்பளம், அதாவது பணவீக்கத்துக்கு ஒப்பீட்டளவான வேதனம் தான் இங்கு கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் எவ்வளவோ அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல பணவீக்கமானது ஒரு காலத்தில் 70% அதிகமாக இருந்து தற்பொழுது பண சுருக்கமாக அது மாறி இருக்கிறது. அதனை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய வங்கியும் அரசாங்கமும் கூட எடுத்திருந்தன. தற்பொழுது ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்குள், அதாவது இந்த ஆண்டின் அரையாண்டுக்குள் பணவீக்கத்தை 5 புள்ளிகளாக பேணுவதற்கான ஒரு இலக்கு மத்திய வங்கியினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் அளவில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை மத்திய வங்கி அடையவில்லை என்ற ஒரு கருத்தும் கூட நிலவுகிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதனூடாக இந்த பணவீக்கமானது இப்போது கூறப்படுவது போல குறைவடைந்திருக்கின்ற இந்த நிலைமைகள் யாவுமே சரியானதுதானா? சரியான கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றனவா, அல்லது இது ஏதேனும் ஒரு கண் துடைப்பாக அல்லது ஒரு சோடிப்பான நிகழ்வாக மாத்திரம் இருக்கிறதா? இது ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி. பொருளியல் நிபுணர்களாலையும் பெருமளவு விவாதிக்கப்படுற ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறின மாதிரி 2022ஆம் ஆண்டு பெருமளவு பணவீக்கம் காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய ரூபா ஒரு அமெரிக்கன் டாலர் 200 ரூபாவிலிருந்து 360 ரூபாவாக கூட குறைந்திருந்தது. அதனுடன் தான் அப்ப இறக்குமதி பொருட்களின் விலை பயங்கரமா அதிகரிக்கும் பட்சத்தில் அங்கு பணவீக்கம் மிக அதிகமாக காணப்பட்டது. அதை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய மத்திய வங்கி இந்த வட்டி வீதத்தை பெருமளவு அதிகரிச்சிருந்தார்கள். சிறு நிறுவனங்கள் எடுக்கும் கடனுடைய வட்டி வீதம் 30% கூட அதிகரிச்சு இருந்தது. அதன் காரணத்தால் தான் பல நிறுவனங்கள் வங்குரோத்து நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருந்தார்கள். இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திடீரென்று அங்கு அந்த அளவுக்கு வட்டி வீதங்களை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. அதன் விளைவாகத்தான் தற்போது பண சுருக்கம் காணப்படுகின்றது. இது மிகவும் ஒரு அபாயமான விடயம். இதை நாங்கள் டிஃப்ளேஷன் என்று கூறுவோம். பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன் என்றும் பணச்சுருக்கத்தை டிஃப்ளேஷன் என்று கூறுவோம். ஒரு டிஃப்ளேஷனுக்குள் ஒரு பொருளாதாரம் போகும் பொழுது உற்பத்தி குறையும். ஏனென்றால் ஒரு நபரிடம் பணம் இருக்குது என்றால் அவர் அந்த பணத்தை செலவழித்து முதலீட்டு செய்து உற்பத்தியை செய்வதனும் பார்க்க பணமாகவே அவர் வைத்திருக்கும் ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நிலைமை இருக்கும் பொழுது அங்கு உற்பத்தி நடக்காது. இதுதான் 1930ஆம் ஆண்டுகளில் உலக ரீதியா வந்த பெரும் பொருளாதார நெருக்கடிக்கும் ஒரு காரணமாக இருந்தது. ஆகவே இலங்கை தற்போது இந்த ஒரு அபாயமான நிலைமையில் இருக்கின்றது. பணச்சுருக்கம் இருக்கும் காரணத்தால் இலங்கைக்குள் வெளிநாட்டு நிதி கூட வரலாம். ஆனால் இங்கு உற்பத்தி இல்லாவிட்டால் எங்களுடைய பொருளாதாரமே முழுதாக சீர்குலைஞ்சு போய்விடும். ஆகவே இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக மத்திய வங்கி எங்களுடைய வட்டி வீதங்களை குறைக்க வேண்டி இருக்கின்றது. இரண்டாவது, அரசாங்கம் தான் செலவழிச்சு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஆகவே தற்போது இலங்கை உண்மையில் ஒரு அபாயமான இந்த டிஃப்ளேஷனரி சைக்கிள் என்று சொல்லுவோம், அதற்குள் போய்கொண்டிருக்கின்றது. அதை கவனத்தில் எடுத்து கொள்கைகளை மாற்ற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற நிலைமைகள் அடிப்படையில் மத்திய வங்கி நிர்ணயித்திருப்பதை போல இதில் ஒரு மே ஜூன் மாதம் அளவில் நாட்டினுடைய பணவீக்கத்தை 5% குறைக்க வேண்டும் என்ற அந்த இலக்கினை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஆம், அதை அடையலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அங்கு பெருமளவு பாதிப்பு இருக்கின்றது. இரண்டாவது விடயம், IMF சர்வதேச நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில் பணவீக்கம் 5-6% இருப்பதுதான் நல்லதென்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஏன் அவர்கள் அந்த அளவுக்கு பணவீதம், உண்மையில் 5-6% என்பது மிகவும் குறைவான ஒரு அபிவிருத்தி அடையாத நாடு என்று பார்க்கும் பொழுது மிகவும் குறைவான பணவீக்கமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதாக இருந்தால் பணவீக்கம் 10-15% இருந்தால் கூட அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில் அல்லது செல்வந்தர்களை பொறுத்தவரையில் பணவீக்கம் அதிகரிக்கும் பொழுது அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய நிதியுடைய பெறுமதி குறையும் என்ற காரணத்துக்குத்தான் அவர்கள் பணவீக்கத்தை அந்த அளவுக்கு குறைத்து வைக்க விரும்புகின்றார். ஆகவே
மத்திய வங்கியுடைய இலக்கை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை இன்னும் கூடிய அளவு பணவீக்கத்துக்கான ஒரு குறி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லாவிட்டால் நாங்கள் உற்பத்தியை அதிகரித்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து போதிய அளவு உணவை உற்பத்தி செய்வதெல்லாம் கடினமாகத்தான் இருக்கு. நாம் இந்த அரசு பணியாளர்களுடைய வேதனம் சம்பந்தமாக கதைத்திருந்தோம். அதே போல பல்கலைக்கழக ஊழியர்களுக்கான வேதனம் சம்பந்தமான ஒரு வேதன அதிகரிப்பு சம்பந்தமான அல்லது வேதன சீராக்கல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை கூட அண்மை காலத்தில் எழுந்திருந்தது. இது பாதீட்டினூடாக எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது? இதனை தீர்ப்பதற்கான ஏது நிலைகள் இருக்கின்றனவா? இதை பற்றி இன்னும் சரியான விளக்கம் வரவில்லை என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த சில வருடங்களாக இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகும் 2022ஆம் ஆண்டு வந்த மாற்றத்துக்கு பிறகு பல துறைகளில் பலவிதமான போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக. அங்கேயும் உண்மையில் வந்து இருக்கிற அழுத்தம் எங்கேருந்து வருது என்றால் IMF-இடமிருந்து தான் வருது. ஏனென்றால் ஒரு பக்கம் வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, பணவீக்கம் காரணமாக வாழ்க்கை செலவு அதிகரிச்சிருக்கின்றது, ஆனால் சம்பள உயர்வு மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அந்த விதத்தில் கடந்த அரசாங்கத்துடன் பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருந்தன. அவைகள் அடிப்படையில் இங்கு வந்திருக்கும் இந்த சம்பள உயர்வு போதியதா, அதில் இருக்கும் பிரச்சனைகள் என்ன என்ற பேச்சுவார்த்தைகள் அரசாங்கத்துக்கும் பல சங்கங்கள், அது மருத்துவ சங்கமாக இருக்கலாம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமாக இருக்கலாம், தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கான தெளிவான பதில் இன்னும் வெளிவரவில்லை என்று தான் கூற வேண்டும். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து புதிதாக 2 வரிகள் அதிகரிக்கப்படவிருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த வித்தவுட் டேக்ஸ் எனப்படுகின்ற வரியும், பிடித்து வைக்கப்படுகின்ற அந்த வரியும், அதே போல சேவை ஏற்றுமதியாளர்களுக்கான சேவை ஏற்றுமதி மீதான வரியும் அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது நேரடியாக பாதீட்டினூடாக சொல்லப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படி இந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே கூறின மாதிரி இந்த IMF உடைய ஒப்பந்தம் அடிப்படையில் எங்களுடைய நாட்டுடைய வருமானம் மொத்த தேசிய உற்பத்தியில் 15% அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குது. உங்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வரியை குறைத்த காரணத்தால் அது ஒரு 8-9% கூட குறைந்திருந்தது. அதை 15% அதிகரிக்க முயற்சிக்கின்றார்கள். இது சாத்தியப்படுமா என்பது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே ஒரு விதத்தில் மறைமுகமான வரிகள் அதிகரிச்சுத்தான் அந்த இலக்கை அடைவார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் அது எந்த அளவுக்கு எவ்வாறான சிரமங்களை மக்களுக்கு கொண்டு வரும் என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே மக்களுடைய வருமானத்தில் பெரும் அதிகரிப்பு இல்லை. அந்த நிலைமையில் வரியை அதிகரிக்கும் பட்சத்தில் அது அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். அதுதான் தற்போது ஒரு பெரிய ஒரு விவாதமாக இருக்கின்றது. எவ்வாறு இந்த அரசாங்கம் இந்த இலக்குகளை அடைய போகின்றது? அதாவது அரசாங்கத்துடைய செலவு 12.9%, அதனுடைய வருமானம் மொத்த தேசிய உற்பத்தியில் 15.1% வரும் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த இலக்கை மேலதிகமான வரிகளை அதிகரிக்காமல் எப்படி எட்டப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து வரிகள் சம்பந்தமாக எடுத்த முடிவுகள், வரி அமுலாக்கம், அதே போல நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் காரணமாக மக்களுக்கு ஏற்பட்ட சுமை குறித்த பல குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தேர்தல் காலங்களில் அது சம்பந்தமாக பல விமர்சனங்கள் சொல்லப்பட்டிருந்தன. புதிய அரசாங்கம் பதவியேற்றத்துக்கு பிறகு அந்த மாதிரியான வரிகளை குறைக்கவில்லை என்றாலும் கூட, ஒரு சில மாற்றங்கள் செய்திருந்தாலும், ஒரு சில மாற்றங்களுக்கான பரிந்துரைகளை முன்வைத்திருந்தாலும் கூட, புதிதாக தற்பொழுது 2 வரிகளை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் அளவில் அது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமுலாக்கப்படும் என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இது இப்போது இருக்கின்ற இலங்கை மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் சரி, எவ்வாறான தாக்கத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்படுத்த போகிறது? நாங்கள் வரி அல்லது அரசாங்கத்துடைய வருமானம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான வரிகள் இருக்கின்றது. சில வரிகள் எல்லா மக்களையும் பாதிக்கலாம். உதாரணமா அந்த மறைமுக வரிகள் என்று சொல்லுவோம். பெட் போன்ற வரிகள் எல்லாரையும் பெருமளவு
பாதிக்கும். ஆனால் அதுக்கு அப்பால் சொத்து அடிப்படையில் கூட வரிகளை முன்கொண்டு போகலாம். உதாரணமாக இறக்குமதி செய்யும் வாகனங்களில் அறவிடப்படும் வரி என்பது கூட செல்வந்தர்களை தான் பாதிக்கும். அவை இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடி மத்தியில் அரசாங்கம் உண்மையில் இவ்வாறான செல்வந்தர்களுடைய வரி, அதுவும் வருமானத்தில் எடுக்கும் வரியாக இல்லாமல் சொத்து அடிப்படையில் ஒரு வரியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அவ்வாறான திட்டங்கள் முன்வைக்கப்படவில்லை. அவ்வாறான திட்டங்களை எதிர்காலத்தில் அவர்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. தற்போது 4ஆம் மாசத்துக்கு பின்பு எவ்வாறு அரசாங்கம் வருமானத்தை ஈட்டப் போகின்றது என்பது என்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர்கள் அந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டாவிட்டால் அவர்கள் மேலும் செலவை குறைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறின மாதிரி அரசாங்கத்துடைய வருமானம், வரி வருமானம் ஒரு 15% எட்ட முடியாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, அந்த 2.3% மிகை தேவைப்படுற காரணத்தால், IMF உடைய ஒப்பந்தம் அடிப்படையில் அந்த மிகை தேவைப்படுற காரணத்தால் அவர்கள் செலவை குறைக்கிற வாய்ப்பு இருக்கின்றது. செலவை குறைப்பது என்று சொல்லும் பொழுது மீண்டெழும் செலவு, சம்பளங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அவர்கள் முதலீட்டுகளை குறைக்கலாம். 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலேயும் இதுதான் நடந்த விடயம். இந்த வரவு செலவு திட்டத்தில் பல விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் நடைமுறையில் எது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றது என்பது, எது அமுல்படுத்தப்படுகின்றது என்பது வருடம் இறுதியில் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது வாகனங்களுடைய இறக்குமதி மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 தொகுதி வாகனங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் நீண்ட காலம் 5 வருடங்களாக மக்கள் எதிர்பார்த்திருந்த அளவுக்கு வாகனங்களுடைய விலைகள் குறையும் என்ற எதிர்பார்ப்பு தோல்வியடைந்திருப்பதாக தான் கருத வேண்டியிருக்கிறது. இப்படி மிக அதிகமாக வரி சுமையை மத்தியில் வாகனங்களுடைய விலை மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே இந்த வாகன இறக்குமதியின் காரணமாக நன்மை அடைகின்ற தரப்பினர் என்று யாரை கூற முடியும்? என்னை பொறுத்தவரையில் உண்மையில் இவ்வாறான பாரிய பொருளாதார நெருக்கடி மத்தியில் நாங்கள் வாகனத்தை இறக்குமதி செய்ய வேண்டுமான ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை நாட்டிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்நிய செலாவணி தான் இருக்கின்றது. அந்த அந்நிய செலாவணியை எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு பயன்படுத்த வேண்டும். உலக பொருளாதாரத்தில் கூட பாரிய அழுத்தங்கள் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. உதாரணமாக இந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் ஜனாதிபதியுடைய கொள்கைகள் காரணமாக திடீரென்று எங்கேயாவது இருந்து ஒரு பொருளாதார ஷாக் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். திடீரென்று உதாரணமாக எரிபொருளுடைய விலை அதிகரிக்கப்படுமா இருந்தால் மீண்டும் நாங்கள் எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை வரலாம். ஆகவே அதுக்காக எங்களுடைய அந்நிய செலாவணி, மொத்த அந்நிய செலாவணியை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. அங்கு நாங்கள் வாகன இறக்குமதியில் பெருமளவு இறங்குவோமானால் அது கரைஞ்சு போற ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே வாகனத்துடைய விலையை குறைப்பது தான் தற்போது முக்கியமான தேவை என்று நான் கூற மாட்டேன். உண்மையில் எங்களுக்கு தற்போது தேவையான விடயம், நாங்கள் எவ்வாறு எங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், உணவா இருக்கலாம், தேவைகளை பூர்த்தி செய்கிற கொள்கைகளை முன்வைக்க வேண்டும். முற்போக்கான அரசாங்கமாக இருக்கும் என்றால் பொது போக்குவரத்து சேவைகளை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது பஸ் சேவையா இருக்கலாம், உயர்தர சேவைகளா இருக்கலாம். இதனூடாக மக்களுக்கு குறைந்த விலைக்கு போக்குவரத்து சேவைகளை கொடுக்கிற கொள்கைகள் தான் தற்போது தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த எங்களுடைய கொள்கைகள் கூடுதலாக IMF ஆலும் கடந்த அரசாங்கங்கள் கட்டியெழுப்பப்பட்ட எங்களுடைய நிதியமைச்சுக்குள் இருக்கும் அதிகாரிகளால் தான் இந்த கொள்கைகள் வகுக்கப்படுகின்றன. இந்த பாதீட்டில் கூட அந்த கருத்துக்கள், அந்த கொள்கைகள் தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய நோக்கம் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. அவர்கள் வாகனங்களை இறக்குமதி செய்வதூடாக வருமானத்தை அதிகரிக்கலாம், செல்வந்தர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கலாம் என்று முன்வைக்கிற கொள்கைகள் தான் இதென்று நான் கூறுவேன். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை மிகப்பெரிய நெருக்கடி, பொருளாதார ரீதியாக நெருக்கடி இருந்த போது அதனை மீட்டு எடுப்பதற்காக அல்லது இலங்கை பொருளாதாரத்தினுடைய மீட்சிக்கான ஒரு ஒப்பந்தத்தை அல்லது ஒரு இணக்கப்பாட்டை சர்வதேச நாணய நிதியம் வழங்கியிருக்கிறது, ஒரு வேலை திட்டத்தை, பெயில் அவுட் என்று சொல்வார்கள். இந்த திட்டத்தின் ஊடாக இலங்கையினுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரமான நிலையை அடைவதற்கான வழிகள் ஏற்கனவே இது சம்பந்தமாக நீங்கள் கதைத்திருந்தீர்கள். ஒரு ஸ்திரமான நிலையை இலங்கையினுடைய பொருளாதாரம் அடைவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இந்த வேலை திட்டம் ஒத்துழைக்கும் அல்லது முழுமையான ஒரு ஒத்துழைப்பை வழங்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? காரணம், பல்வேறு தரப்பினர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது சர்வதேச நாணய நிதியம் உதவி வழங்கிய அல்லது இந்த மாதிரியான வேலை திட்டத்திற்குள் இணங்க செய்த நாடுகள் பெரிய அளவுக்கு முன்னேறியது கிடையாது, மேலும் சிக்கல்களுக்கு தான் சென்றிருக்கிறது போன்ற விமர்சனங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு பொருளாதார ஆய்வாளராக அல்லது விற்பனராக உங்களுடைய கருத்து என்ன இந்த விடயத்தில்?
நாங்கள் சர்வதேச ரீதியாக இந்த கடந்த 4 தசாப்தங்களை பார்ப்போமானால் எத்தனையோ நாடுகள் சர்வதேச நாணய நிதியமிடம் மீண்டும் மீண்டும் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இருந்த பொழுதும் அவர்கள் மீண்டும் மீண்டும் நெருக்கடிக்குள் தான் போயிருக்கின்றார்கள். இலங்கை கூட உங்களுக்கு தெரியும், இது 17வது ஒப்பந்தம், IMF உடனான 17வது ஒப்பந்தம். ஆகவே இதுதான் எங்களுடைய பொருளாதார பிரச்சனை தீர்க்கும் என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. மாறாக உண்மையில் இந்த 4 வருட ஒப்பந்தத்துக்கு பின்புதான் அந்த ஒப்பந்தம் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட கடன் மறுசீரமைப்பு அடிப்படையில் 2027-28 ஆண்டிலிருந்து வருடம் நாங்கள் எங்களுடைய சர்வதேச கடன்கள் மொத்த தேசிய உற்பத்தியில் 4.5% ஒவ்வொரு வருடமும் கட்ட வேண்டி இருக்கின்றது. IMF உடைய கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் 4.5% மொத்த தேசிய உற்பத்தியில் என்று சொல்லும் பொழுது அந்த வருடங்களில் எங்களுடைய நாட்டுடைய வருமானத்தில் 30% சர்வதேச கடன்களை கட்டுவதற்கு தான் பயன்படுத்தப்பட போகின்றது. அல்லது இன்னொரு விதமாக பார்ப்போமானால் அந்த கடன் முழுவதும் அமெரிக்கன் டாலர் தான் கட்ட வேண்டி இருக்கின்றது. அந்நிய செலவை நம்ம பயன்படுத்தி கட்ட வேண்டி இருக்கின்றது. எங்களுடைய ஏற்றுமதியில் 30% 2027-28 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் கடன் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட போகின்றது. அவ்வாறான ஒரு பொருளாதார பாதையில் நாங்கள் மீண்டும் ஒரு கடன் பொறிக்குள் விழுந்து மீண்டும் ஒரு தடவை வங்குரோத்துக்கு போற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றுதான் ஒரு சில நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முழுமையாக இந்த IMF ஒப்பந்தத்தில் இருந்து விலகி ஒரு வித்தியாசமான திசையில் எங்களுடைய பொருளாதார கொள்கைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம், இந்த 2025 ஆண்டு எங்களுடைய பொருளாதாரத்தில் பெரும் மாற்றம் வராது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. 2026 ஆண்டிலாவது இந்த அரசாங்கம் தன்னை அரசியல் ரீதியாக இன்னும் பலப்படுத்தி ஒரு வித்தியாசமான திசையில் என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் முதலிலேயே குறிப்பிட்டிருந்தீர்கள், சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்திலிருந்து விலகும் பட்சத்தில் சர்வதேச ரீதியாக இலங்கையினுடைய தரநிலை போன்ற விடயங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதலீடு சம்பந்தமான பிரச்சனைகள், இலங்கையினுடைய நிதி அல்லது பொருளாதார நிலைமை சம்பந்தமான நம்பிக்கை கெடுகின்ற நிலை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அப்படி பார்க்கும்போது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இந்த ஒப்பந்தத்திலிருந்து ஸ்மூத் எக்ஸிட் என்று சொல்லப்படுகின்ற அல்லது இலகுவாக எளிமையாக வெளியேறுவதனூடாக அல்லது எளிமையாக வெளியேறுவதற்கான அல்லது இரண்டு தரப்புக்குமே பாதிப்பு இல்லாமல் வெளியேறி வேறொரு திசையில் நடப்பதற்கான சாத்தியங்கள் அல்லது அதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றன? ஒரு விடயம் நாங்கள் கவனத்தில் எடுக்கலாம். கடந்த 2 வருடங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த 12ஆம் மாதம் தான் இலங்கையுடைய கடன் மறுசீரமைப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கடன் மறுசீரமைப்பு இல்லாத நிலைமையில் இலங்கை ஒரு வங்குரோத்து நிலைமையில் பொருளாதாரத்தை முன்கொண்டு போறதும் கடினமாக இருக்கு. இந்த கடன் மறுசீரமைப்பு ஊடாக இலங்கைக்கு பெருமளவு கடன் மன்னிப்பு கிடைக்காவிட்டாலும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தற்போது 2021 ஆண்டு இருந்த நிலைமைக்கு இலங்கை வந்திருக்கின்றது. அதாவது மீண்டும் கடன்களை கட்டுவதாகவும் சர்வதேச நிதி கட்டமைப்புடன் இணைந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த விதத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் IMF உடைய நிபந்தனைகளுக்குள் கட்டுப்பட வேண்டுமான ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் கடன் மறுசீரமைப்பு செய்வது IMF இருந்தபடியால் கடந்த 2 வருடங்களும் அங்கிருந்து விலகி இருந்தால் கடன் மறுசீரமைப்பே செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த கடன் மறுசீரமைப்பு முடிந்த பட்சத்தில் இலங்கை ஒரு விதத்தில் இனி அடுத்தடுத்து வரும் IMF உடைய நிதி, உண்மையில் IMF உடைய நிதி என்பது பெருமளவு அல்ல. இந்த 4 வருட ஒப்பந்தத்தில் மாதாந்த அடிப்படையில் நாங்கள் IMF இடம் பெற்ற நிதி என்று பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதமும் வெறுமனே 60 மில்லியன் அமெரிக்கன் டாலர் தான். ஆனால் எங்களுடைய வெளிநாட்டு வருமானம், நாட்டுடைய ஏற்றுமதி, சுற்றுலாத்துறை, இவ்வாறான வெளிநாட்டு வருமானம் என்பது 1800 மில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது அதன் 30 மடங்காக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு IMF உடைய நிதி முக்கியம் அல்ல. ஆனால் எங்களுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் இனி எங்களுக்கு IMF உடைய நிதி தேவையில்லை என்று கூறும் பொழுது அது ஒரு IMF இருந்து விலகிற ஒரு விடயமாகவும் அமையும். அவ்வாறான கொள்கையை முன்கொண்டு போய் எங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு வித்தியாசமான திசையில் அரசாங்கம் கொண்டு போகிற ஒரு தந்திரோபாயமும் அரசியல் விருப்பம் அங்கு தேவைப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கமானது வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவதில்லை என்ற நிலை இருக்கிறது 2028 ஆண்டு வரைக்கும். 2028 ஆண்டுக்கு பிறகு வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களின் அடிப்படையில். இந்த குறுங்காலத்துக்கு இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் 3 வருடங்கள் தான் இருக்கின்றன இந்த
கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்வைப்பதற்கு இப்போது இருக்கின்ற நிலைமையில் கூட தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பாதீட்டின் அடிப்படையில் கூட வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அல்லது அதற்கான ஏது நிலைகளை உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் இல்லாததை போன்றுதான் தோன்றுகிறது. காரணம் இப்போதைய பாதீட்டில் கூட பெருமளவிலான பற்றாக்குறையை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் 28ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அல்லது வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவது ஆரம்பிக்கப்பட்டால் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன? ஏற்கனவே ஏற்பட்டது போல இலங்கையினுடைய பணவீக்கம் மீண்டும் 70% வரைக்கும் அதிகரித்து செல்லவோ அல்லது வெளிநாட்டு நாணயங்களுடைய பெறுமதி மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து செல்லவோ அப்படியான ஒரு அபாயம் இருக்கிறதா? ஆம், ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறின மாதிரி எங்களுடைய ஏற்றுமதியில் 30% இந்த கடன் கட்டுவதற்கு 2028ஆம் ஆண்டிலிருந்து பயன்படுத்த வேண்டும். அந்த நிலைமையில் இன்னும் ஒரு நெருக்கடி வரும் பொழுது, உலக சந்தையில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் வரும் பொழுது எங்களிடம் போதிய அளவு அந்நிய செலவினம் இருக்காது எங்களுக்கு தேவையான இறக்குமதி பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு. ஆகவே அந்த ஒரு அபாயம் இருக்கின்றது. இப்படி வரும் பொழுது மீண்டும் நாங்கள் கடனை கட்டாமல் ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு கூட தள்ளப்படலாம். இவ்வாறான அபாயத்தை பற்றி தான் பல நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இலங்கை ஒரு விதத்தில் தற்போது IMF உடைய பொறிக்குள் இருக்குது என்றுதான் கூற வேண்டும். IMF இடமிருந்து விலகி போனால் மேற்கு நாடுகளுடைய எதிர்ப்பு வரலாம் என்ற ஒரு பயம் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலக கட்டமைப்பிலேயே பெரும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறின மாதிரி சில வேளை ட்ரம்ப் ஜனாதிபதி பல சர்வதேச நிறுவனங்களிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றி கொண்டிருக்கின்றார். IMF-இலிருந்து கூட வெளியேற கூடலாம். ஆகவே இவ்வாறான நிலைமையில் IMF-இல் தங்கி இருப்பதா அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி எங்களுடைய கொள்கைகளை எங்களை மாதிரி சிறிய நாடுகளுடன் பல ஒப்பந்தங்களை செய்து அங்கிருந்து வர்த்தகத்தையும் முதல்களையும் பெற்றுக்கொண்டு போற ஒரு வித்தியாசமான திசையில் இலங்கையுடைய பொருளாதார கொள்கைகள் போக வேண்டுமான ஒரு கேள்வி இருக்கின்றது. தற்போது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இலங்கை மத்திய வங்கி எடுத்திருந்த சில நடவடிக்கைகள் காரணமாக, குறிப்பாக இந்த வட்டி வீதங்களை குறைப்பது போன்றவற்றின் காரணமாக இலங்கையினுடைய வங்கித்துறை பெரிதாக சாதகத்தன்மையை எதிர்நோக்கியதாக சொல்லப்பட்டிருந்தது. எதிர்வரும் நாட்களில் அடுத்த வருடம் கூட இலங்கையினுடைய வங்கிகளுக்கான ஒரு சோதனை ஆசிய வங்கி கூட்டுத்தாபனத்தினால் மேற்கொள்ளப்பட போவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பண செலவைக்கு எதிரான மற்றது தீவிரவாத நிதியளிப்பு போன்றவற்றுக்கு எதிரான தன்மைகளை ஆராய்வதற்கான ஒரு சோதனை கூட அடுத்த வருடம் வங்கித்துறையில் இடம்பெறவிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான எச்சரிக்கை கூட இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிறது. சூழ்நிலைகள் காரணமாக எதிர்காலத்தில் இலங்கையினுடைய வங்கித்துறை பாதிக்கப்படும் சாத்தியம் இருக்கிறதா? குறிப்பாக கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் அச்சமாக கொள்ளப்பட்டிருந்த அல்லது பெரிதாக அச்சப்பட்டிருந்த பேங்க் ரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த வங்கி ஸ்தம்பிக்கின்ற நிலைமை போன்றன ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அபாயங்கள் இருக்கின்றனவா? ஒரு 2 வருடத்துக்கு முன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2022ஆம் ஆண்டு தான் இலங்கை மட்டுமில்லை எங்களுடைய வங்கிகள் கூட பல சர்வதேச கடன்களை பெற்று எங்களிடம் அரசாங்கமிடம் கொடுத்திருந்தார்கள். அதுகளெல்லாம் கட்ட முடியாத நிலைமையில் எங்களுடைய வங்கித்துறை ஒரு நெருக்கடிக்குள் போனதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் நான் சொல்லுவேன், தற்போது எங்களுடைய வங்கித்துறை ஓரளவு சிரமடைந்த ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த வங்கி முறையில் சில மாற்றங்கள் வருகின்றது. அரச வங்கிகளை எடுத்து பார்ப்போமானால் கடந்த காலங்களில் கூடுதலாக அரச நிறுவனங்களுக்குத்தான் அவர்களுடைய கடன்களை கொடுத்து வந்தார்கள். அதில் தற்போது ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் புதிதாக வாடிக்கையாளர்களை கண்டறிய வேண்டிய தேவை இருக்குது. இலங்கையில் உண்மையால் அந்த வங்கித்துறை என்று பார்க்கும் பொழுது இருக்கும் ஒரு குறைபாடு, இலங்கையிடம் தற்போது ஒரு அபிவிருத்தி வங்கி இல்லை. வரலாற்று ரீதியாக இலங்கையில் 2 அபிவிருத்தி வங்கிகள் இருந்தது. DFCC டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் சிலோன், மற்றது NDB நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க். 2 அபிவிருத்தி வங்கிகள். அவைகள் கூட 1990ஆம் ஆண்டு முடிவில் IMF உடைய அழுத்தம் காரணமாக அவைகள் தனியார் வர்த்தக வங்கிகளாக மாற்றி அமைக்கப்பட்டன. இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெளிவருவதற்கு அவ்வாறான அபிவிருத்தி வங்கிகள் தேவைப்படுகின்றது. அதை பற்றியும் தற்போது நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் அரசாங்க மட்டத்திலும் ஒரு பெரும் விவாதம் போய்கொண்டு இருக்கின்றது. எவ்வாறு அரச வங்கிகளுடைய செயற்பாடு மற்றும் அபிவிருத்தி ஒரு புதிய அபிவிருத்தி வங்கியை உருவாக்கி எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா போன்ற விடயங்களும் ஆராயப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் கூறுவது,
இந்த பெரிய வர்த்தக வங்கி அல்லது அரசாங்க வங்கிகள் வந்து தற்போது ஓரளவுக்கு ஒரு ஸ்திரமான நிலைமையில் இருக்கின்றது. ஆனால் இந்த நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில், ஃபைனான்ஸ் கம்பெனிகளை பொறுத்தவரையில் அங்கு இன்னும் பல அவர்களுடைய முதலீடுகள் காரணமாக பல பிரச்சனைகள் இருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடன் மிக நீண்ட நேரம் நீண்ட உரையாடல்களை நடத்தக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளில் இலங்கையினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? இதற்கான ஒரு எதிர்வு கூறுகளை உங்களால் கூற முடியுமா? உண்மையில் இந்த புதிய அரசாங்கம் மக்களுடைய ஒரு பெரும் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சிக்கு வந்த காரணமே இந்த பொருளாதார நெருக்கடி என்றுதான் கூற வேண்டும். அந்த விதத்தில் இந்த அரசாங்கம் எங்களுடைய பொருளாதாரத்தை திசையை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கு ஒரு பெரும் உணவு நெருக்கடியும் காணப்படுகின்றது. ஆகவே உணவு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உணவு உற்பத்தியை ஸ்திரப்படுத்தி அதை ஒரு வளர்ச்சி திசையில் கொண்டு போவதாக இருந்தால் விவசாயிகள், கடற்தொழிலாளிகள் அவர்களுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டும். அதே நேரம் மக்களுக்கும் தரமான மலிவான உணவு சென்றடைய வேண்டும். இவ்வாறான விடயங்களை முன்கொண்டு போவதற்கு அரசாங்கம் கூறியிருக்கின்றது. அது ஒரு கூட்டுறவு முறையை வளர்ப்பதாக அவ்வாறான திட்டங்கள் தேவைப்படுகின்றது. அதுக்கு மேலாக உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலீடுகளையும் செய்ய வேண்டி இருக்கின்றது. இறுதியில் இவ்வாறான ஆழமான ஒரு பொருளாதார நெருக்கடி எங்களோட இளம் சமூகம் ஒரு தலைமுறையையே பாதிக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தலாம். ஆகவே இளம் சமூகத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டங்களையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறின மாதிரி இது ஒரு குறுகிய காலத்துக்கான வரவு செலவு திட்டம், 8 மாசத்துக்கான வரவு செலவு திட்டமாகத்தான் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அமைகின்றது. ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதங்களே கொண்டு வர வேண்டியிருந்தது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலாவது ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு அடுத்தடுத்த வருடங்களில் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். நன்றி சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு அகிலன் கதிராமர் அவர்களே. உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான பல விளக்கங்களை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் ஒரு முறை கூட உங்களை இன்னும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம். மிகவும் நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு முக்கிய அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.